நீங்க வந்து ஒரு டாக்டரா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு போராட்ட களத்துல இருந்து வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ முதல் முதல் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு போராட்டத்துக்கு போறப்ப உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? ஒரு ஒரு இது என்னடா புது விடயமா இருக்கே! அப்படின்னு ஒரு ஒரு பய உணர்ச்சி இருந்துச்சா? இல்ல வந்து இல்ல இது நான் ஒரு ஒரு கோவம் இந்த சமூகத்து மேல ஒரு கோவம் இருந்துச்சா உங்களுக்கு? என்ன என்ன மாரி ஒரு எண்ணம் இருந்துச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் முதல் போராட்டம் போறப்ப நீங்க கலந்துகிட்டு இருக்கப்ப? நான் மருத்துவரா மட்டும் இருந்தப்ப ரொம்ப பயப்படுவேன். சரியா? ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவேன் நான். ஆனா, சரி, அதிலிருந்து நான் மாறி இந்த போராளின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் தகுதியானவன் இல்ல நான். சரி. ஒரு சில போராட்டங்கள்ல வந்து விவசாயிகள, ஈழத்தமிழர் ஆதரவாளர்கள திரட்டி நான் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் சும்மா சாதாரண போராட்டங்க. அதெல்லாம் பெரிய போராட்டம்னு கூட சொல்ல முடியாது. அ ஈழப்படுகொலை தாங்க. ஈழப்படுகொலை தான். ஒரு மருத்துவரா இருந்த என்ன, இந்த தமிழ் இன உரிமை மீட்புக்கு நம்ம ஏதாவது செய்யணும். ம். அப்படிதான் நான் நெனச்சேன். எனக்கு இந்த போராட்டத்த பத்திலாம் ஒண்ணும் தெரியாதுங்க. ஒரு அரசியல் அலசுறவனா தான் நான் இருந்தேன். ஏன்னா எங்க அப்பா பொது உடைமை கட்சியில இருந்ததுனால, அவங்க ம், ஒரு ம். 35 வயதிலேயே விபத்துல இறந்துட்டாங்க. அவங்க முழு நேர கம்யூனிஸ்ட் கட்சி செயல்பாட்டாளரா இருந்தாங்க. எங்க அம்மா ஓ! சொல்லுவாங்க, "அ வீட்டுக்கே ஒரு மாதத்துக்கு 1 நாள் இல்ல 2 நாள் தான் வருவாங்க. மீதி ம். நாள்லாம் அங்க எங்க அரசியல் பணியா போறாங்களோ அங்கேயே இருந்துருவாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கதை சொன்னா உங்களுக்கு வியப்பா இருக்கும். எங்க அப்பாவோட அம்மா, எங்க பக்கத்து தெருவுல ஒரு சோதிடம் சொல்றவர் இருந்தாராம். அவர போய் பார்ப்பாங்களாம். ஓ! "என் புள்ள வீட்ட விட்டு போய் 1 மாசம் ஆச்சு. எப்ப வருவான்?" அப்படின்னு கேட்பாங்களாம். ம். உங்க பையன் வடகிழக்கு திசையில போயிருக்கான். இன்னும் 2 நாள்ல வந்துருவான்னு சொல்லுவாங்களாம். அந்த ம். அளவுக்கு முழுமையா அவங்க அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க. 35 வயதுல விபத்துல இறந்துட்டாங்க. கட்சி பணியா போயிட்டு வரும்பொழுது. அப்ப ம். எங்க அப்பாவுக்கு புகழ் வணக்கம் செலுத்துறதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள், இந்த ம். உள்ளூர்ல வக்கீல் ரெங்கன் அப்படின்னு இருந்தாரு. மார்க்சிஸ்ட் ம். கட்சியில பின்னாடி இருந்தாரு. அவர அரசியலுக்கு கொண்டு வந்த எங்க அப்பா, அதனால எங்க மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு. அவரு தான் தொண்டர்கள அழைச்சுட்டு வருவாரு. அப்ப அந்த நினைவு நாள்ல எங்க அப்பா படத்துக்கு மாலை போட்டுட்டு வெளியில ஒரு 50, 100 பேர் திரண்டு, ம். "இளரா நாமம் வாழ்க" அப்படின்னு சொல்லி அவங்க முழக்கம் எழுப்புவாங்க. அப்போ ம். ஒரு 7 வயசு பையனா இருந்த எனக்கு அது பெரிய தாக்கத்த ஏற்படுத்தினது. அப்பா இவ்ளோ புகழா இருந்திருக்கிறாங்க. அவங்க இந்த சமூகத்துக்கு பாடுபட்டதுனால தான எல்லாரும் இப்படி பாராட்டுறாங்க. ம். அதனால நம்ம வாழ்க்கையில ஆ அவங்கள போல சமூக மாற்றத்துக்கு ஏதாவது செய்யணும். குறைந்தபட்சம் அவங்க பேர கெடுக்காம போயிடணும். தவறுகள் ம். செய்யக்கூடாது. மற்றவர்களுக்கு கெட்டது செய்யக்கூடாது. அப்படின்ற எண்ணம் எனக்கு அந்த வயதுல பதிஞ்சிருச்சு. ஆனா குடும்ப பொருளாதார சூழல் ஏன்னா எங்க முன்னோர் சொத்துக்கள் எல்லாமே இந்த பொதுப்பணியில அப்பா செலவு பண்ணிட்டாங்க. அதனால அவங்க ம். இறக்கும் பொழுது நாங்க ரொம்ப வறுமையில இருந்தோம். எங்க அம்மா எரும மாடு கறந்து அந்த பால் விற்று அதுல தான் குடும்ப செலவுகள பார்த்துக்குவாங்க. ஆனா ம். நெல்லு வரத்துக்கு தேவையான ஒரு 1 1/2 ஏக்கர் நிலம் இருந்தது. வசிக்கிறதுக்கு ஒரு பராமரிக்கப்படாத பராமரிக்க முடியாத ஒரு வீடு இருந்தது. அந்த சூழல்ல தான் நான் அ படிச்சு வந்தேன் நான். அப்ப அவங்களுடைய அந்த புகழ், அது எனக்கு வந்து நம்ம செய்யணும். நான் எத சொல்ல வந்தேன்னா, அந்த வறிய சூழல்னால ம். நம்ம படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போகணும், பொருளீட்டணும், அ அப்படின்ற எண்ணத்த எனக்கு உருவாக்குனது எங்க அண்ணன். நான் சரி. பள்ளிக்கல்வி முடிச்சுட்டு ஒரு வழக்கறிஞர் ஆவணும், அப்பா மாதிரி பொது வாழ்க்கையில ஈடுபட நான் நெனச்சேன். ஆனா ம். எங்க அண்ணன் எனக்கும் அவருக்கும் 5 வயது இடைவெளி. என்னுடைய முன்னேற்றத்துல பெரும் பங்கு வகிச்சவரு. ம். அவரு எனக்கு என்ன சொன்னாருன்னா, "பாரதி நம்ம அப்பா காலத்துல நம்ம வறுமை நிலைமைக்கு வந்துட்டோம். நீ இது மாரி பொது வாழ்க்கைக்கு போனா, ஒரு 2 தலைமுறை வறுமையில இருந்தா அந்த இது அழிஞ்சு போயிடும். அதனால ம். பொருளீட்டணும். மத்தவங்கள நம்பாம சொந்த கால்ல நின்னு பொருளீட்டுறதுக்கு மருத்துவ தொழில் தான் உனக்கு சிறப்பானது. நீ வந்து அ ஆண்டு இறுதி பொதுத் தேர்வுல நான் மாநிலத்தில 2ஆம் இடம் பெற்றிருந்தேன். ம். அதனால மருத்துவத்த நீ தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி என்ன அந்த மருத்துவத் துறைக்கு அவர் தான் கொண்டு வந்தாரு. அப்ப மருத்துவக் கல்வி பயிலும் பொழுதும் நான் படிப்பு மட்டும் தான் பார்ப்பேன். எந்த போராட்டமோ, அரசியலோ இதை பற்றிலாம் நான் ஈடுபட மாட்டேன். படிச்சு ம். வேலைக்கு போகணும், பொருளீட்டணுன்ற நோக்கம் தான் எனக்கு இருந்தது. மருத்துவராய் வந்த பிறகு பொருள் ஈட்டுவதோடு தேவையான அளவு பொருள் ஈட்டுவோம். ஆனா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒரு நெறிமுறைப்படியான மருத்துவம் செய்யணும். அப்படின்றதுல நான் உறுதியா இருந்தேன். அதுல சரி. என்னுடைய அப்பாவுடைய மரபணு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. அதோட அவருக்கு அந்த பகுதி மக்கள் குடுத்த மதிப்பு. ஏன்னா, இன்னைக்கும் என்ன இளரா பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதி செல்வன் சொல்றத விட.
ம். ஆஹ் அதுதான் எனக்கு பெரிய தாக்கம். அதனால வந்து ஒரு நெறிமுறையான மருத்துவம், எத்திக்கல் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு இருந்தது. ஆனா அதோட என்னுடைய வாழ்க்கை போயிடும் தான் நான் நினைச்சேன். 2009 ஈழப் படுகொலை தான் என்ன இந்த தளத்துக்கு கொண்டு வந்தது. அப்ப ஏற்பட்ட அந்த ஒரு பக்கம் துயரம், இன்னொரு பக்கம் கோபம். தமிழ்நாட்டுல 7 கோடி மக்கள் இருந்து நம்மளால ஒண்ணும் செய்ய முடியலையே. அப்ப ம். இருந்த அந்த திமுக அரசு இந்த மக்கள் எழுச்சிய அழிச்சிருச்சு அப்படின்ற என்ன போராட்ட களத்துக்கு கொண்டு வந்தது. அதனால நான் அதுக்கப்புறம் நான் வந்து என்னிடமிருந்த அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா விலகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தான் விலகினது. அதான் உண்மை. அப்பதான் அந்த ராமேஸ்வரம் பொதுக்கூட்டத்துல செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசின பேச்சு தான் என்ன ம். இந்த அரசியல்ல ஈடுபட வச்சுது. ஏன்னா ஒரு பொது உடைமைவாதியின் மகனாய் இருந்து நான் வந்து பொது உடைமை கட்சியை தான் ஆதரிப்பேன் அப்ப. அப்ப ம். செந்தமிழன் சீமான் ஒரு கருத்தை அங்க சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, ம். லெனின் கையில் துப்பாக்கியை துவக்கை கையில் எடுத்தால் அது புரட்சி, மாசேத்து கையில் எடுத்தால் புரட்சி, ஸ்டாலின் கையில் எடுத்தால் புரட்சி, பிடல் காஸ்ட்ரோ கையில் எடுத்தால் புரட்சி, சேகுவேரா கையில் எடுத்தால் புரட்சி, அதே துவக்கை என்னுடைய தலைவன் பிரபாகரன் கையில் எடுத்தால் அது மட்டும் பயங்கரவாதமா அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு இந்த பொது உடைமை தத்துவத்தின் மேல் இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு தமிழ் ம். தேசிய அரசியலின் மீதான ஆர்வம் எனக்கு வந்தது. அதற்கு பிறகுதான் அந்த போராட்டத்துல ஈடுபட்டேன். ஆனா பயம் எனக்கு தொடக்கத்துல இருந்தது. அதான் உண்மை. உண்ம. கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சிருச்சு.